அதாவது பிரபஞ்சம் என்ற அந்த ஒற்றை சொல் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய விதிப்படிதான் இங்க நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. விதியின்படி நடக்கக்கூடிய கர்ம பலன்கள் படிதான் நம்மளுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயலும் நடந்துகிட்டே இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையான விஷயம். ஆனால் அப்படி கர்மப்படி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம் எண்ணங்களின் படியும் செயலின் படியும் அந்த கர்மாக்களை குறைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை தரக்கூடியது இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கு. நாம் என்ன செய்யறோமோ, என்ன செயல் செய்யறோமோ, என்னை சிந்தனை செய்யறோமோ, அந்த சிந்தனைக்கும் செயலுக்குமான அந்த கர்ம பலன்களை மாற்றி அமைப்பதற்கான பவர் அப்படின்னு சொன்னா பிரபஞ்சத்து கையில தான் இருக்கு. இந்த பிரபஞ்சம்னு சொன்னாலே இறைவன் ஒவ்வொரு நொடியும் எப்படி நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தின் வழியாகத்தான் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நொடியும் அவரோட கர்ம பலன்கள் படிதான் நடக்குதா, இல்ல நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் படி. நம்ம எளிமையா ஒரு விஷயம் சொல்லணும்னா, யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஜெயில கொண்டு போய் போடுவாங்க. அவங்களுடைய நன்னடத்தை காரணமாக முன்கூட்டியே நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல அவங்களுடைய நன்னடத்தை காரணமா தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா மாற்றப்படுது. அப்புறமும் நன்னடத்தை காரணமாக ஆயுள் தண்டனை இத்தனை வருஷமா குறைக்கப்படுது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதேதான் இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய நன்னடத்தையே பார்க்கும். அவங்க என்ன பண்றாங்க, என்ன மாதிரியான குணநலன்கள் இருக்கு, என்ன விதமான செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது படிதான் நம்மளுடைய கர்ம பலன்கள் நமக்கு வேலை செய்யும். குறைப்பதும் கூட்டுவதுமான செயல்களை தான் இந்த பிரபஞ்சம் நம்ம கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கு. சரி, இந்த பிரபஞ்சத்துக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்ம என்ன ஒரு காரியங்களை நம்ம திரும்ப 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 நினைச்சுட்டே இருக்கோமோ அதை நடத்தக்கூடிய சக்தி 100% இந்த பிரபஞ்சத்து கையில இருக்கு. அது எதுவாக இருந்தாலும் நடத்திடுமா அப்படின்னா கண்டிப்பாக எதுவாக இருந்தாலுமே நடத்தி கொடுக்கும். நல்லது மட்டும்தான் நடத்துமாமா இந்த பிரபஞ்சம் அப்படின்னா கிடையவே கிடையாது. யார் சொன்னாலும் நம்பவே நம்பாதீங்க. நம்ம கெட்ட விஷயங்களை, ஒரு கெடுதலான ஒருத்தருக்கு கெடுதலே பண்ணணும்னு நம்ம திரும்ப 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 சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துக்கு நம்மளை தள்ளக்கூடிய தன்மை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கு. அது தள்ளிடும். அதுக்கு பிறகுதான் கர்மம், விதி இது எல்லாமே இருக்கு. அதனால இந்த பிரபஞ்சம் நம்ம எந்த ஒரு செயலை ஒப்படைப்போடு தீவிரமான சிந்தனையா உண்மையான ஒரு எதிர்பார்ப்பா நம்ம பண்ணிட்டே இருக்கோமோ, யோசிச்சுக்கிட்டே இருக்கோமோ, அந்த செயலை இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டுறதுங்கிறது சிலருக்கு உடனே, சிலருக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அங்க போய் நிப்பாட்டிடும். அது எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, எந்த அளவு அது எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட என்ன தெரியுமா, அந்த பிரபஞ்சம் அவன் உண்மையா அந்த எதிர்பார்ப்பு அந்த மனதினுடைய ஆழ் மனதுல அந்த சிந்தனை அவனுக்கு இருக்கா அப்படிங்கிறது. அதாவது தூக்கத்துல கூட நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு செயல் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா. சில விஷயங்களை என்ன பண்ணி யோசிப்போம், கடமைக்காக யோசிப்போம், ஒரு சுயநலத்துக்காக, சூழ்நிலைக்காக, இந்த நொடி அது நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும்தான் இருக்கும். ஆனா சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்றாங்க இல்லையா, உனக்கான எய்ம் என்ன இருக்கு, அந்த எய்ம் படி ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல பயிற்சி கொடுக்குற இடத்துல. அதே மாதிரிதான் அந்த எய்ம் ஆழ்மனதுல இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேதான் இங்கேயுமே. நம்ம என்ன விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போறது இந்த பிரபஞ்சத்துடைய வேலையாக இருக்கு. அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி. ஆக பிரபஞ்சம் என்ற ஒரு ஒற்றை சொல் நம்மளுடைய நினைப்பை பிரதிபலிக்க செஞ்சு நம்ம நினைப்புக்கு உண்டான உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர்றதுதான். அது தப்போ சரியோ கொண்டு வந்துடும். அப்படிப்பட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எவ்வளவு தூரம் நல்ல விஷயங்களை நம்ம கேட்கிறோமோ, நல்ல எண்ணங்களை நம்ம கேட்கிறோமோ அது நடக்கும். இதுக்கு சின்ன சின்ன ஒரு வழிபாட்டு முறைகளும் இருக்கு. பிரபஞ்சத்துக்கிட்ட இப்போ நம்ம பகலெல்லாம் பார்த்தோம்னா பிரபஞ்சத்திட்ட பேசக்கூடிய தன்மைங்கிறது இறைச்சல், காகம், குருவி, நிறைய ஜீவராசிகளினுடைய சத்தம், இப்படி எதுவுமே இல்லாம எல்லாமே அடங்கி இருக்கக்கூடிய அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான 3 to 5 மணி வரைக்கும் அந்த தருணங்கள்ல நம்ம நினைக்கக்கூடியதுங்கிறதுக்கு 2 மடங்கான பலன்கள் உடனடியாக கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஒண்ணுமே இல்லாத எதிர்பார்க்கறது எல்லாம் எந்த மனசுக்குள்ள எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம அப்படியே அமைதியா இருந்து எதை நாம வெளிப்படுத்த நினைக்கிறோமோ, எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பத்தி மட்டும் சிந்திக்கிறது.
அந்த தருணத்துல பிரம்ம முகூர்த்தமான அந்த நேரத்துல நம்ம நினைக்கிறத நடத்தி உண்மையாக கொடுத்துடும். ஆக பிரபஞ்சம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம கூடவே இருக்கு. அது நம்ம நினைக்கிறத நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மையே இருக்கு. கடவுள் பாருங்களேன், எவ்வளவு கருணை மிகுந்தவர்னு, எவ்வளவு கருணை, எவ்வளவு தாயுள்ளம் படைத்தவர் கடவுள். நமக்கு நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு தகுந்து ஒரு விதி என்ற கர்ம பலன்களை கொடுத்தும் கூட அதை மாற்றிக்கொள்வதற்கு, அது சரியாக அமைப்பதற்கு நமக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்திருக்காருன்னு பாருங்க. அதுல இதுவும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான். வாய்ப்புனா 100% நடக்கக்கூடிய வாய்ப்பு. 100% நடக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன நினைச்சாலும் நடக்கும். நான் அதே போல இன்னொன்னும் கூட இந்த பிரபஞ்சத்துக்கு பிடிக்கும். எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. நான் ஒரு நினைப்பு நம்ம நினைச்சிட்டோம், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், இல்ல எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், இந்த வீடு கட்டணும், நான் என் பொண்ணுக்கு திருமணம் முடிக்கணும், இல்ல என்னுடைய கடன் அடையணும் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி நன்றின்னு சொன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவங்க நன்றி சொல்லிட்டாங்களே, அதை நம்ம நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல அவங்க இறங்கி உடனே அந்த விஷயத்த நடத்தி கொடுக்கணும்னு ஈடுபாட்டோட பண்ணிடுவாங்களாம். இந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படிப்பட்ட சக்தி நிறைந்ததுதான். ஆக நன்றியும் கூட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு இந்த நடக்காத ஒரு காரியங்களை எனக்கு நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி, கடன் எனக்கு அடைஞ்சிருச்சு நன்றி, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட நான் சொல்லுவேன் அடிக்கடி வராகிட்ட வேண்டிக்கிறது தன்மையில, அம்மா எனக்கு நீ நடத்தி கொடுத்துடுவம்மா, நன்றிம்மா நீ நடத்தி கொடுத்துருவேன் அப்படின்னே சொல்லுங்க, அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு. அதேதான் இந்த பிரபஞ்ச சக்தி கிட்டையும் நான் சொல்றேன். கண்டிப்பான முறையில அவங்க கிட்ட நம்ம என்ன விதமான எதிர்பார்ப்போடு நம்ம கேட்கிறோமோ அதை அவங்க கூடவே இருந்து நடத்தி கொடுப்பாங்க. நடத்தி கொடுத்ததுக்கு நன்றின்னு நம்ம சொல்லும் போது நடத்தி கொடுக்காம இருப்பாங்களா? நடத்தி கொடுத்துடுவாங்க. ஆக பிரபஞ்சம்ங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு நல்ல விஷயம் உங்க கையில, உங்க கண்பட, உங்க காதுபட, எண்ணப்பட அது பக்கத்திலேயே இருக்கு. அதை பயன்படுத்தி நம்மளுடைய கர்ம பலன்களை குறைத்து இந்த இறைவன் கொடுத்த இந்த ஒரு அற்புதமான வாழ்க்கைய நிம்மதியா, சந்தோஷமா, ஆரோக்கியமா வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.